நாங்க எப்படி அருவா எடுக்கிறோம்னு சொல்லியே அடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஆஃப் பண்ணாதீங்க. தலைவர் பக்கத்துல கைக்குள்ள இருந்தேன் நானு. சொல்லியே அடிச்சிருக்காங்க. சொல்லித்தான் காலை ஒடிச்சிருக்காங்க. தேவேந்திர அருவா எடுத்தா நாங்க எப்படி அருவா எடுக்கிறதுன்னு. இப்ப இது வரைக்கும் மினிஸ்டர் வந்தாரு, பாப்பம்ட்டு போயிட்டாரு. எம்எல்ஏ வந்துச்சு, பாப்பம்ட்டு போயிட்டாரு. நகர்மன்ற தலைவர் வந்தாரு, பாப்பம்ட்டு போயிட்டாரு. எஸ்பி வந்தாரு, பாப்பம்ட்டு போயிட்டாரு. பேசிட்டு வரம்னு இது வரைக்கும் எந்த விதமான முடிவும் சொல்லப்படலை. என்னன்னு கேட்டீங்கன்னா கோர்ட்ல ஃபைல் பண்ணிருக்கீங்கல்ல, இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, விசாரிச்சு தான் வந்தேன். ஐஜி பார்த்து பேசிட்டு வந்தேன். அவங்க கொஞ்சம் கரெக்டாக இருக்காங்க. கோர்ட்டில் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துட்டுனா அடித்து உடைச்சான்னு சொன்னால் உடனே சஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் அந்த இதில் ரெடியாக இருக்காங்க. தம்பியே வந்து நீதிபதிட்ட மானாமரை நீதிபதிக்கு வீடியோ கான்ஃபரன்ஸில் ஆஜர்படுத்தும் போது கால் ஏன் அப்படி உடஞ்சிருக்கு, இது என்ன காயம் கேட்கல, காவல்துறை தான் அடித்து கல்லால் அடித்து கீழே ஒரு கல் வச்சு காலை நடுவில் வச்சு மேலே ஒரு கல் வச்சு அடித்து இந்த இதை காலை ஒடிச்சாங்கன்ற வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. மானாமரை நீதிபதிட்டே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அதன் பிறகு அங்கேருந்து சிவகங்கையிலேருந்து கொண்டு போய் மதுரை கொண்டு போயிருக்காங்க. மதுரையில் இறந்துருக்காரு. அப்போ இறக்குறதுக்கு முன்னாடியுமே அவங்க அம்மா அன்னைக்கு 7ஆம் தேதி சாயங்காலம் வந்து யாருமே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க ஸ்டேட்மெண்ட் எடுக்கலையா? நீங்கள் யாரும் பார்க்க விடலை. இங்கே வச்சிருக்கோமே பார்க்க விடலை. இங்கே கைது பண்ணதுலேருந்து இந்த அவங்க குடும்பத்தை அலக்களிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த 6ஆம் தேதி அவங்க அம்மாவை அப்பாவை ஸ்டேஷனுக்கு அரைச்சிட்டு விசாரிக்கிறவன்ற பேரில் பகல் ஃபுல்லாக வச்சுருந்துருக்காங்க. மதியத்துக்கு மேலே அவங்க அம்மாவை அனுப்பி விட்டாங்க. அவங்க அப்பா வந்து இரவில் தான் அனுப்புகிறாங்க. இரவில் அனுப்பும்போது இவரோட கூட பிடிச்ச அந்த பையனை ஒருத்தனை கூப்பிட்டு வராங்க. ஏன்னா இவர் குகன் அந்த பையன் எங்கே என் பையன் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அவர்கிட்ட கூட பேச விடலையா. பேச விடாமல் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு இவரை 9 மணிக்கு அனுப்பி விட்றாங்க. மறுநாளும் உங்கள் மையன் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்காரு வாங்க, ஸ்டேஷனில் இருக்காரு வாங்க அப்படின்னு சொல்லி அலக்கழிச்சிருக்காங்க. சிவகங்கை வாங்க, மானாமரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் மதுரை வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மதுரைக்கு சாயங்காலம் போகும்போது தான் அந்த 5 மணியை போல் அம்மாவை பார்க்க விட்டுருக்காங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் அம்மாட்டையும் சொல்லியிருக்காரு, என்னை அடித்து இப்படி வந்து காலை ஒடிச்சிட்டாங்க. 5 மணிக்கு பேசி ஆமாம், இப்போ அவங்க அம்மா பார்த்துருக்காங்க. அம்மாட்ட சொல்லியிருக்காரு, காவல்துறை தான் அடித்து என் காலை ஒடிச்சாங்க அப்படின்றத. கூட போயார் போல அம்மா கூட அது விடல, போலீஸ் விடல. யாருமே ஒரு 5 நிமிஷம் கூட பேச விடல. நடந்திருக்குல்ல, எங்களுக்கு சொல்லலாம்ல. நாங்கள் அதுக்கு பிறகுதான் இங்கே தெரியும். நான் சொல்கிறேன், முதல்ல அவங்க அம்மா இருக்காரு, நிர்வாகிகள் இருக்காங்க, கூப்பிட்டு இந்த மாதிரி வாங்கன்னு சொன்னால் நாங்கள் போவோம். பசங்க வந்து வீடியோ எடுத்துப்பாங்கல்ல. அது அவங்க அம்மாவுகளுக்கு அப்பா குடும்ப உறுப்பினர்களுக்கு அந்த விவரம் தெரியல. அவங்க விவரம் தெரிய வேண்டாம்பா. இந்த இறந்த பிறகு இந்த போராட்டம் பண்ணதை அடித்த உடனே இதை எடுத்துக்க வேண்டாமா, ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டாமா? நீங்கள் அடித்த உடனே இந்த மாதிரி அடித்து கொண்டு போயிருக்காங்கன்னு தெரியுதுல்ல. இல்லை அவங்க நீங்கள் நிர்வாகிகிட்ட சொல்லிக்கலாம்ல. சொல்லியிருந்தாலும் சரி நடவடிக்கை எடுத்திருந்தோம்னா சரியாக இருந்திருக்கும்ல. 6ஆம் தேதி பிடிக்கும் போதே அவங்கள முழுமையான தகவல் அவங்கள்ட்ட சொல்லலாம். அவங்க சொல்ல வேண்டாங்க. நீங்கள் நிர்வாகிகிட்ட சொன்னால் அவங்க வாட்ச் பண்ணுவாங்கல்ல. சொன்னால் தான் நம்ம எஃபெக்ட் எடுக்கு. இந்த இறப்பு இருந்திருக்கா இல்லை. அப்போ 7ஆம் தேதி அவர் அடிபட்டதையும் சொல்லியிருக்காரு. இவங்க போலீஸ் தான் காரணம். கோர்ட் வந்து டிசைட், நம்ம கோர்ட்டுக்கு போனதுனால கோர்ட்டு டிசைட் பண்ணுறது இன்றைக்கி தான் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்றைக்கி தான் வரும். நேற்று பண்ணிட்டாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. நான் இப்போ பார்த்து ஐஜி பார்த்து நைட்டாக பார்த்துட்டு தான் நான் வரேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்றைக்கி வந்த பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எப்படி கால் முடிஞ்சது தெரியத்தான் செய்யும். இல்லைலாம் அடிச்சு உடைச்சாங்கன்னு வரப்போகுது. பஞ்சா இம்மிடியேட்டில் நான் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் யாரும் சமானமாக போயிடக்கூடாது. அதுதான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவோம். போலீஸ்காரங்க உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்க வருவாங்க, ட்ரை பண்ணுவாங்க, காலில் கையில் பிடிப்பாங்க. யாரும் எந்த காரணமும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஒரே கருத்தில் இருக்கணும், ஒரே ஒற்றுமையாக இருந்து ஒவ்வொரு கருத்து நீதி கிடைக்கிற வரைக்கும் போராடும். அதே மாதிரி அடிக்கும்போது சாதியை சொல்லி தான் அடிச்சிருக்காங்க. சொன்னால் அது 1000 சொல்லுவீங்க, அது சொல்லங்கிறது நமக்கு அது முக்கியம் இல்லை. இறந்தது நம்ம பையன். கூட ஒரு பையன் கைது பண்ணாங்க. மொத்தம் 4 பேர். அது கேட்ட உடனே அவங்கள உயிரோட இருக்கையெல்லாம் கட்டியலான இப்போ ராம்நாடு ஜெயிலில் போய் அவங்கள பெட்ரோலை போய் பார்க்க அவங்க ஜெயிலில் இருக்காங்க. ராம்நாடு ஜெயிலில் சந்தேகத்தின் பேரில் பிடிச்சதே ஒழிய ஊர்ஜிதமாக பிடிக்கல. என்ன கேஸ் போட்டிருக்காங்க? அவங்க மேல திருப்போவனத்தில் வந்து வால் வச்சிருந்ததாகவும் வழிப்பறி கொள்ள பண்ணதாகவும் அம்பட்டு டிகிரி படித்த இளைஞர்கள். ஒரே காரணம் தேவேந்திரன் ஒரே நேரத்தில் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆமா, ஒரே நேரத்தில் அரெஸ்ட் பண்ணி 3 ஜீப்ல பிரிச்சுட்டாங்க ஆளுகளை. 2 பேரை தனித்தனியா பிரிச்சாச்சு.
பாலத்துக்கு இது பண்ணது டிஎஸ்பியா எஸ்பியா இன்ஸ்பெக்டரா? தனிப்படை ஒரு டீம் 16 பேர் வந்து சொல்லிட்டாங்க ஆனா எஸ்பி கேக்குறான் இந்த மாவட்டத்துக்குள்ள இருக்காங்க அப்படியே. மடப்புறம் அஜித் கொலை வழக்குல இருந்து கலைச்சிட்டதா சொல்றியா, தமிழ்நாடு முழுவதும் கலைச்சிட்டதா சொல்றியா, இந்த இதுல எப்படி தண்ணிப்படை வந்துச்சு? 16 பேர் வந்திருக்காங்க, அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரம் இருக்கு அப்படின்னா போயிட்டாரு பதில் சொல்லாம. போலீஸ் கண்ட்ரோலில் முதலமைச்சர் இருக்காரா? முதலமைச்சர் கண்ட்ரோல் போலீஸ் இருக்காரு. திருப்பவன ஆய்வாளர் வந்து திலீபன், இந்த இங்கே உள்ள சார்பு ஆய்வாளர் மானாமரி சார்பாளர் குகன், இந்த டீம் தான் வந்திருக்காங்க. வந்தது அரெஸ்ட் பண்ண வந்தது. சொல்றாங்களா பாலத்திலிருந்து கீழே விழுந்தாரு, அதெல்லாம் பொய். அது போய் தான் அவங்க எவ்வளோ கதை கட்டுவாங்க. பாலத்திலிருந்து கீழே விழுந்தாரு, எந்த பாலத்திலிருந்து கீழே வந்தாங்க, அந்த பாலத்துல இருந்து கீழே எந்த விழுந்தா பாலத்தை சொல்றாங்கன்னு கேட்கறேன். மேம்பாலம், பசலை மேம்பாலம், ஒரு ட்ரெயினே கீழே போகும், அதுக்கு மேலே தான் மேம்பாலம் இருக்கு. அங்கே தள்ளிவிட்டு பார்க்கணும். அந்த இல்ல சார், அந்த கருவலுக்கு கீழே, அந்த பாலத்துக்கு கீழே வெறும் கருவை ஒரு கேள்வி கேட்டா